இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, என்ன ஸ்கில்லை வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா, நிறைய ஆப்ஷன் நம்ம முன்னாடி இருக்குது. எதை எடுக்கிறது அப்படிங்கிறதே கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. இந்த வீடியோவில் டாப் 5 ஸ்கில்ஸ் எதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணலாம் அவங்களுடைய கேரியருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கோடிங். ஏன் கோடிங் அப்படின்னா, நம்ம இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா ஃபீல்ட்லேயும் சரி, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் சரி, நீங்கள் வந்து சாஃப்ட்வேரை இல்லாத ஃபீல்டே பார்க்க முடியாது. எல்லா இடத்துலையுமே சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரோக்ராமர்ஸ் தேவை. நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஆனால் கோடிங்கை வந்து நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியல அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிளேஸ் நான் எதை ரெஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி வந்து அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. CS50 அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு $65,000 பே பண்ணி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் படிக்கக்கூடிய அதே லெக்சரை நீங்களும் படிக்கலாம். போன வருஷம் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ண CS50 அப்படிங்கிற இந்த கோர்ஸை வந்து இது வரைக்கும் 10 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வியூ பண்ணியிருக்காங்க வேர்ல்டு வைடாக. ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் கோர்ஸ் எவ்வளோ பாப்புலர் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கிங்க. இந்த கோர்ஸ் நிஜமாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா செக் பண்ணுங்கள் கூகுளில். CS50 ஃபேர் அப்படிங்கிறத எவ்வளோ ஸ்டூடெண்ட் வந்து அந்த CS50 கோர்ஸை எடுத்துகிட்டு அதில் படித்த நாலேஜை வச்சு அவங்க என்னென்ன ப்ராஜெக்டை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். CS50 அப்படிங்கிற இந்த கோர்ஸ் ரிலேட்டடான எல்லா லிங்க்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது வந்து கண்டென்ட் க்ரியேஷன். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், இப்போ வந்து உலகம் முழுவதும் எல்லாருமே கண்டென்ட் க்ரியேஷன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படிங்கிறது. எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, அந்த கம்பெனிக்கு ஒரு தனியாக கண்டென்ட் க்ரியேஷன் அப்படிங்கிற ஒரு டீம் இருக்கும். நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாகவும் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக ஆகலாம். உங்களுக்கு எந்த டாபிக் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த டாப்பிக்கில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுங்கள். சும்மா மற்றவங்க நிறைய வியூஸ் எது கிடைக்குதோ அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாதீங்க. கண்டென்ட் க்ரியேஷன் அப்படிங்கிற இந்த ஃபீல்டில் வந்து உடனே நம்ம பாப்புலராகவோ இன்ஃப்ளூயன்சராகவோ மாற முடியாது. இது லாங் டேர்ம் கேம். அதனால் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் சூஸ் பண்ணி அதை செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியும் இருக்கும், நீங்கள் நிறையா பணமும் சம்பாதிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அலெக்ஸ் ஹோமோசி க்ரியேட் பண்ணியிருக்க இந்த ஃப்ரீ கோர்ஸை வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது வந்து காப்பி ரைட்டிங். நீங்கள் ஆன்லைனில் எழுதக்கூடிய கண்டென்ட் வந்து யார் ரீட் பண்ணுறாங்களோ அவங்கள ஒரு ஆக்ஷன் ஸ்டெப் எடுக்க வைக்கிற மாதிரி உங்களால் எழுத முடியும்னா கண்டிப்பாக காப்பி ரைட்டிங் உங்களுக்கு உண்டான ஒரு ஸ்கில் செட் தான். நீங்கள் நல்லா எழுதுவீங்க, இல்லை எழுதுறதுல உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக காப்பி ரைட்டிங் ட்ரை பண்ணுங்கள். இந்த காப்பி ரைட்டிங் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்கில் செட் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய இன்பாக்ஸை நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா நிறைய இமெயில்ஸ் வந்துட்டுருக்கோம். அந்த இமெயில்ஸை யாரெல்லாம் உட்காந்து எழுதுகிறாங்க அப்படின்னா காப்பி ரைட்டர்ஸ் உட்காந்து எழுதுகிறாங்க. ஒரு ப்ராடக்டை வந்து டிசைன் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு வரும்போது ஒரு காப்பி ரைட்டர் தான் அந்த ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸை எழுதி நம்ம முன்னாடி அந்த ப்ராடக்டை ரிவ்யூ பண்ணுவார். இந்த காப்பி ரைட்டிங் ஸ்கில்லை வந்து நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேரி ஹால்பர்ட்டோட லெட்டர்ஸை நீங்கள் படித்தே ஆகணும். அவர் வந்து அவருடைய சன்னுக்கு மொத்தம் 15 லெட்டர்ஸ் எழுதியிருக்காரு. அந்த 15 லெட்டர்ஸ்லையும் அவர் எப்படி வந்து ஒரு நல்ல காப்பி ரைட்டராக மாறினார், நீ இதெல்லாம் செய்ய அப்படின்னு சொல்லி மொத்தம் ஒரு 15 லெட்டர்ஸ் எழுதியிருக்காரு. அந்த லெட்டர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் ஒரு காப்பி ரைட்டராக நீங்கள் மாறணும் அப்படின்னா. இந்த காப்பி ரைட்டிங் அப்படிங்கிற இந்த ஸ்கில் செட் வந்து வெறும் ஒரு காப்பி ரைட்டராக ஆகணுங்கிறதுக்காக நம்ம படிக்கக்கூடிய ஒரு ஸ்கில் செட் மட்டும் கிடையாது. நீங்கள் எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிங்கனாலும் சரி தான், நீங்கள் உங்கள் கிளைண்ட்டோட இன்ட்ராக்ஷன் பண்ணும்போதும் சரி, உங்களுடைய ஆடியன்ஸோட இன்ட்ராக்ஷன் பண்ணும்போதும் சரி, இந்த காப்பி ரைட்டிங் ஸ்கில் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களுடைய இமெயிலில் நீங்கள் மற்றவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய இமெயிலை டிராஃப்ட் பண்ண உங்களால் முடியும். நாலாவது வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஒரு ஐடியாவை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்ன ரிசல்ட் நமக்கு வேணும்னு நினச்சோமோ அந்த ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது ஒரு பெரிய வேல்யூபிள் ஆன ஒரு ஸ்கில் செட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் மேனேஜராக நீங்கள் மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் PNB சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கோர்ஸை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதோட லிங்க்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த சர்டிஃபிகேஷன் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அஞ்சாவது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில் செட் சேல்ஸ்.
இந்த சேல்ஸை பற்றி நம்ம எங்கே படித்தாலும் சரி, எங்கே கேள்விப்பட்டாலும் நம்முடைய எண்ணம் எதுவாக இருக்கும் அப்படின்னா, சேல்ஸை நம்ம அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டோம். ஆனால் நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அந்த பொருளை சேல் பண்ணால் தான் அது வந்து கஸ்டமர்கிட்ட போய் கிடைக்கும். ஸோ அந்த சேல்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய கம்பெனியில் எந்த பொசிஷனில் ஒர்க் பண்ணிங்கனாலும் சரி, அந்த பர்டிகுலர் கம்பெனியோட ப்ராடக்ட்டோ சர்வீஸோ சேல் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டையோ சர்வீஸையோ சேல் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்க அந்த கம்பெனியோட க்ரோத் என்ன அப்படிங்கிறது. சேல்ஸை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அலெக்ஸ் ஹோமோசியோட ஆஃபர் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது. இன்னொன்று வந்து லீட் ஜென்ரேஷன் என்ன ஒரு கோர்ஸ் இருக்குது. இந்த 2 கோர்ஸுமே வந்து ஃப்ரீயாக ஆன்லைனில் நம்ம எல்லாருக்குமே அவைலபிள் இருக்குது. அதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதையும் கோ த்ரூ பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த டாப் 5 ஸ்கில்ஸை வந்து நீங்கள் ஒரு நாள் படித்து முடித்த உடனே ஒரே வருஷத்தில் நீங்கள் ₹1,00,000 சம்பாதிப்பீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டும் வந்து எந்த அளவுக்கு டெடிக்கேஷனோட அந்த ஸ்கில்லை வந்து வளர்த்துக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய ஏர்னிங் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் ஒரு 2லேருந்து 3 வருஷம் வரைக்கும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அந்த பர்டிகுலர் ஸ்கில் செட்டை நீங்கள் வளர்த்துக்கிட்டு கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 1 lakh மேலேயே ஏர்ன் பண்ணலாம். டாப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நார்மல் ஸ்டூடெண்ட்டோட என்ன வித்தியாசமாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் உங்களுடைய வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோ உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.